ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கியா வருவார் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவும் இந்த கௌதம் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லிட்டாங்க. நம்முடைய கார்த்திகை நல்லா இவங்க ரெண்டு பேர் ஏமாற்றிட்டு இருந்த விஷயம் நம்முடைய கார்த்திகை தெரிய மனது உடைஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய துரோகத்தை என் மகனுக்கு பண்ணியிருக்கேன் இல்லை, உன்னை வாய் நிறைய அண்ணன் கூப்பிட்டானே, எப்படி கௌதம் உனக்கு உன் தம்பிக்கு துரோகம் மண்ணுன்னு தோணுச்சு. அதே மாதிரி இலக்கியா உனக்கும் தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், அந்த அஞ்சலியை இந்த வீட்டுக்கு கொண்டு வர வேலையை வச்சுக்காத வேண்டாம் அப்படின்ட்டு. உன்னை வாய் நிறைய அண்ணி நமக்கு பிரியா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தானே, அந்த நம்பிக்கையை உடச்சி நாசமாக பண்ணிட்டே. நீங்களாம் இந்த குடும்பத்தை காப்பாற்றவும் நம்பி இந்த குடும்பத்தோட பொறுப்பெல்லாம் உன்கிட்ட ஒப்படைச்ச. ஆனால் நீ இந்த குடும்பத்துக்கு அந்த அஞ்சலி பண்ண துரோகத்தோடு நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணது தான் கார்த்திக் மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்முடைய கௌதமும் இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா, ஜானு நீ சொல்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கோ, நாங்கள் கார்த்தியை திருத்தணும் தான் பண்ணோம். ஆனால் இது இவ்வளோ சீரியஸ் ஆகாது. அந்த அஞ்சலியுமே ஒரு பொண்ணு, அவளுடைய வாழ்க்கை கேட்டுச்சுன்னா வேறு யார் அவளை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதனால தான் இந்த மாதிரி முடிவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஏன் அதை அவள் தப்பு பண்ணுறப்ப நம்ம இந்த வீட்டிலேருந்து வெளியே போயிட்டா கார்த்திக் நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை போயிட்டா நம்மளை திரும்ப ஏற்றுக்க மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா அவள் இந்த மாதிரி பண்ணியிருப்பாளா. ஆனால் அதனால் கார்த்தியை ஏமாற்ற எத்தனை வாட்டினாலும் ஏமாத்தினாலும் ஏற்றுக்குவான், அவன் ஒரு இழிச்சு வாங்க அப்படின்றதுக்காக தானே அவள் இந்த மாதிரி தப்பை பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ ஏதோ அவள் திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வக்காலத்து வாங்கிட்டு வரையிலே உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்முடைய ஜானு. ஒரு பக்கம் நம்முடைய இதாண்டா சான்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவை பற்றி தப்பாக நம்ம ஜானு கையில் பைரி போட்டு தராங்க. எனக்கெல்லாம் நான் ஓப்பனாக சொல்ல போனால் இந்த இலக்கியாவெல்லாம் இந்த கௌதம் தலைமையால் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கானுங்க. அதனால் இவங்களுக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் அதெல்லாம் தூக்கி போட்டு மறுபடியும் வெளியே போயிட்டு அங்கங்கே ரோட்டில் போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் சும்மா ஏதோ பணம் இருக்குன்ற திமிரில் அனாத ஆசிரமம் ஆரம்பிக்கிறேன்றாங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானுவே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாமே நல்லதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு துரோகத்தை முதல் குத்துவாங்கன்னு நம்முடைய ஜானு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தது நான் மரியாதையை சொல்கிறேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. என்ன ஜானு தெரிஞ்சுதான் பேசுறியா, நான் கார்த்தியோட நல்லதுக்கு பண்ணேன். ஆனால் இவ்வளோ சீரியஸாக கார்த்தி இப்படியா நினச்சிட்டு இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நீயும் அதை ஏன் புரிஞ்சிக்காத பேசுகிற, நீயும் ஒரு பொண்ணு தானே அப்படின்ற, ஒரு பொண்ணோட வாழ்க்கை கேட்டுறது நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொன்னதும், நான் ஒரு பொண்ணு தான், ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு புரியுன்றது உண்மைதான். ஆனால் ஒரு ராட்சசியோட மனசு யாருக்கும் புரியாது. அவள் எந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணுவா அப்படின்றதுக்கு உதாரணமே இந்த அஞ்சலி. அந்த அஞ்சலிக்கு வக்காலத்து வாங்கிட்டு ரெண்டு பேர் இருக்கீங்க. அதுவும் போக அவள் அம்மா வேற அஞ்சலி திருந்திட்டான்னு சொல்லிட்டு கார்த்தியோட கால் விழுறாளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய பைரவி இதை பயன்படுத்தி இந்த இலக்கியாவும் கௌதம் வீட்டை விட்டு துரத்த போகிறாங்க. வேறு ஒரு எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிரச்சனையில் இலக்கியா வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இலக்கியா எல்லாருக்குமே பொய் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டாங்க. தேங்க்ஸ்.